இறக்கியா அவனை. சீக்கிரம் வெளியில வாடா. வாடா. போடா. போ. வேகமா நடடா. சார் அந்த வில்லியம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே. நடடான்றல. போ. நீயாடா அது? டே வில்லியம்ஸ் பொறுக்கி நாயே, இந்த வேலையெல்லாம் நீ இன்னும் விடவே இல்லையா? உனக்கு இவ்வளவு தெரியுமா? எனக்கு தெரியாது. இவர் யாரு தெரியுமாடா? தெரியல. இங்க பாருமா, நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. சார், நான் சென்ட் தாமஸ் காலேஜ்ல 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். நான் இங்க நிக்கிற வில்லியம்ஸ் முதல் முறையா பார்த்தது. வா உள்ள போலாம். ஹனி, உனக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலையா? பிடிக்கலன்னா வேணாம், நான் ஒன்ன வற்புறுத்தலாம். டேய் கோச்சுக்காதடா. அப்புறம் ஏன் ஓவரா பண்ற ஹனி? உனக்கு ஓகே தானே? சொல்லு. சீக்கிரமா போடா. போதும் போதும், நான் இப்ப வரேன். Got it, man. Yeah, I have got that. No issues. Later on, I will call you and inform. Yes. Hello? Yes. Williams. என்ன சார், பாத்தீங்களா எப்படி இருக்கு? நான் அனுப்பியிருக்கேன். ஓகே, போட்டோ நான் பார்த்தேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கு. இப்போ தான் நான் சொன்ன ஆளு. சிட்டுன்னா எல்லாம் சிட்டு. என்னோட அக்கௌண்ட் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னன்னு யோசிச்சு நீங்களே பார்த்து போடுங்க. யா, நான் காசு அனுப்பியிருக்கேன். I will send you 2 lakhs. All together 2 lakhs now. Okay? போதும். அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நீ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நம்ம பார்ப்போம். நான் இருப்பேன் ஏர்போர்ட்ல. அப்புறம் அவளும் தான். ஷியோர். அப்போ எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான். டேக் கேர். பை. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானே? திரும்ப மாத்தி பேசினா போக்சோ கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். நீ திரும்ப வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்காத மாதிரி பண்ணிடுவேன். புரியுதா? சார், கொண்டு போய் உள்ள தள்ளுங்க அவனை. சார், வாடா. வா. போடா. சீக்கிரமா போடா. சார், நீங்க இழந்த காசை கண்டிப்பா அவங்ககிட்ட இந்த வீட்டுக்கு கொடுத்துறேன். இட்ஸ் ஓகே சார். நான் இந்த பணத்துக்காக வரல. இது என்னோட ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. அதனால தான் நான் வந்தேன். இனிமே அந்த பையன் என்ன தொல்லை பண்ணாம இருந்தாலே போதும் சார். அந்த பணத்தை இந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க. காசு எல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி தான் சார் என் பொண்ணை நான் வளர்த்தேன். யாரோட உதவி எங்களுக்கு வேண்டாம். இங்க பாரு, இதான் உன்னோட போன். உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. சார் வர சார். போமா போ. சார், அப்படின்னா நீங்க அந்த பணத்தை ஏதாவது ஒரு சேரிட்டிக்கே கொடுத்துருங்க சார். ஓகே சார், இங்க பக்கத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அங்க கொடுத்துறேன். அந்த காசு கண்டிப்பா அவங்களுக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ. பை. ஓகே. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்றது? அது என் போன்ல சார்ஜ் இல்ல, போலீஸ்காரங்க கையில இருந்துச்சுல்ல, அதான். அவங்க அது சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இத பாருங்க, அவ எழுதி வச்சுட்டு போனது. என்னது இது? நீங்க படிச்சு பாருங்க.
என்னால உங்க നിമ്മതി പോക ഞാനായിട്ട് നിങ്ങളുടെ நான் இங்க இருந்து போறேன். என்னை ഞാൻ പോകുന്നു. ஏமாத்தினவனை பழி வாங்குறதுக்கு എന്നെ വഞ്ചിച്ചവരുടെ പകരം நீங்க വീട്ടാൻ கவலைப்பட வேணாம். എന്നെ ഓർത്ത് നിങ്ങൾ വിഷമിക്കരുത്. நான் தான் அவகிட்ட சொன்னல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எங்க போக வேணாம். இது பாருங்க நீங்க அவளை குடிச்சிருக்கீங்க. சொன்ன கேளுங்க. எங்க அவளை போகாதீங்க. கண்டுபிடிக்கணும். டிக்கெட் அண்ணா ஒரு மந்தவெளி. ஏப்பா நீங்க எடுத்துட்டீங்களா? என்ன அங்க கொஞ்சம் டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ ஹலோ ஏம்மா நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுமா? வண்டியை நிறுத்து ஆள் இறங்கணும். போலாம். யார் மணி? பாட்டி, இந்த வில்லியம்ஸ்ன்றவரு இங்க தானே தங்கி இருக்காரு? இல்ல வில்லியம்ஸ்னு இங்க யாரும் இல்லம்மா. ஜானன் ஒருத்தர் தான் தங்கி இருக்காரு. அதோ அந்த பில்டிங்ல தங்கி அவரு இருக்காரு. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா? மருந்து விக்கிறவர்னு சொல்றாங்க. அது ஏதோ போதை மருந்தாமா. அவனை தேடி போலீஸ் எல்லாம் வராங்க. இங்க பாருமா, அவன் நல்லவன்லாம் இல்லம்மா. நீ அவனோட வலையில போய் விழுந்துராதம்மா. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாருமா. சரி பாட்டி. ஏய் புறா ஏய் ஏய் நில்றீங்க. ஏய் குடிடா புறா. நில்லுடா. ஏய் ஏறு சொல்றல. ஏய் பாடி ஏறுன்றல. ஏய் தரமா ஏறிடு. ஏய் ஏறுடா. ஓடி உள்ள ஏறிடு. ஏய் போ தரடா. போடா. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தல்றா. ஏய் உள்ள போடி. உள்ள போடுறல. கேட்க மாட்டேன். ஏய் ஏறுன்றல. டேய் உள்ள போ. பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏறுன்னு சொல்றல. டேய் டேய் யாரோ வராங்கடா. ஏறி தப்பிச்சு ஓடுடா. ஏய் ஹேய் விடுங்கடா. விடுங்கடா. ஏய் ஏய் விடு. ஏய் ஹலோ. ஹலோ, என்னாச்சுடா? விக்ரமண்ணா, அவ ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. மிஸ் ஆயிட்டாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா சோறு போட்டு வளர்க்குறேன்? ஒன்னுத்துக்கு லாக்கில அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி உங்களை ரவுடி மாதிரி வந்து காப்பாத்திட்டானா. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பொண்ணா? என்ன பண்றது? போய் சாவுடா. சல்லி பயல. சாரிண்ணா. வைடா. மிஸ் ஆயிட்டாளே. இறங்கு. இதான் என்னோட பேலஸ். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் என்னோட வீடு. வா, கம் ஆன். இங்க சேஃப் தான். டோன்ட் வரி. டோன்ட் வரி. இங்க நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். இங்க சேஃப் தான். வா. கம் ஆன், ஏறு. வா.
நீங்க இங்க தனியாவா இருக்கீங்க? எஸ். பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? நோ ஃபியர், நோ டென்ஷன். இது நான் மட்டும் வாழ்ற தனி உலகம். நீங்க எப்படி தனியா எல்லாரையும் அடிச்சு போட்டீங்க? அதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? தனியா வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய அனுபவத்தை சொல்லி கொடுத்துருக்கு. நெத்தியில அடிபட்டிருக்கே. பி கம்ஃபர்டபிள். நான் இதோ வந்துடுறேன். நீ கேட்டல என் தைரியத்தை பத்தி. என் அப்பா வட்டிக்கு காசு வாங்கியிருந்தாரு. எங்க கெட்ட நேரம் அதை திரும்ப கொடுக்க முடியல. அப்புறம் வட்டிக்கு கொடுத்தவங்க சண்டைக்கு வந்தாங்க. அப்பாவையும் அம்மாவையும் அந்த வட்டிக்கு கொடுத்தவரு ரொம்ப தொல்லை பண்ணாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த ஆளு என் அப்பாவையும் அம்மாவையும் என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாரு. அப்ப நான் வெறும் 7 வயசு பொண்ணு. அப்பத்திலேருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லை. அனாதை ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன். வெளியில வந்து தனியா வாழ ஆரம்பிச்சப்போ ஒரு சேஃப்டிக்காக நான் கராத்தே கத்துக்கிட்டேன். என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னு அந்த கொலைகாரன் மட்டும் உயிரோட இருந்தானா என்னைக்காவது என் கண்ணு முன்னாடி வருவான். அதுக்காக மட்டும்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னமோ என்னோட பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. இல்ல, நம்மளை காயப்படுத்துற எந்த விஷயமும் நமக்கு சின்னது இல்லை. நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோன்றதுல தான் இருக்கு. நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ என் கூடயே தங்கிக்கோ. நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கலாம். நான் முதல்ல உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களோட கான்டாக்டை விட்டுறாத. அப்பா அம்மா இல்லாதவங்களோட கவலை, அந்த வலி உனக்கு இப்போ புரியாது. அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே அவனை என்ன பண்ணணுமோ பண்ணலாம். நீ வந்து ரெஸ்ட் எடுமா. வா. வா.